மதுவிலக்கை நடைமுறைக்கு அமல்படுத்துவது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா சார்? கட்டாயமா முடியும். இன்னைக்கு நிதிஷ்குமார் பண்ணிருக்காருல, இங்க முதல்வர் சொல்றாங்க, அன்னைக்கு முதல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஒரு நெருக்கடி, வாய் திறக்காம இருந்தாங்க. சசி பெருமாள் உயிரிழந்த நேரத்தில் கூட வாய் திறக்கலாங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பற்றி கொண்டது, ஆனா வாய் திறக்கல. முதல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவங்க சொல்றாங்க, படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தணும். ஆனா ஒரே கையெழுத்துல நிதிஷ்குமார் லட்சக்கணக்கான பீர் பாட்டில சாராய பாட்டில போட்டு ரோலரை வச்சு நசுக்கிறார். அது பீகார்ல நடக்குது. ஏன் இங்க நடக்காது? நடக்கும். ஆனால் நாங்கள் முன்வைக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் முன்வைப்பது இது தேசிய கொள்கையாக இந்திய அரசு அறிவிக்கணும். மதுவிலக்கு என்பது ஒரு கட்சி கொள்கையா இருக்கக்கூடாது, அல்லது ஒரு மாநில அரசுடைய கொள்கையா இருக்கக்கூடாது. மகாத்மா காந்தியை தேச தந்தையினை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய உயிர்மூச்சான கொள்கையில் ஒன்று மது ஒழிப்பு, மது விலக்கு. அப்ப ஏன் மது விலக்கு தேசிய கொள்கையாக மாறக்கூடாது? அப்ப ஆந்திராவில் மதுக்கடைகள் திறந்திருக்கும், தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் மூடணும்னா முடியாது. கர்நாடகாவில் மதுக்கடைகள் திறந்திருக்கும், பாண்டிச்சேரியில் மதுக்கடைகள் திறந்திருக்கும், தமிழ்நாட்டில் மூடணும்னா முடியாது. இந்தியா முழுவதும் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும். இந்தியா முழுவதும் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கள்ளச்சாராயம் வரும், அதனால நல்ல சாராயம் கொடுக்கணும்னு சொல்றது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் வேற எதுவும் இருக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் அந்த விஷயத்தை கையில எடுத்துக்கலையா, புரிஞ்சுக்கலையா? தமிழக அரசு இதை தானே தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க. இந்தியா முழுவதும் கொண்டு வருகிற போதுதான் இங்க தமிழகத்திலையும் சாத்தியம் அப்படிங்கறத அவங்களோட நிலைப்பாடு. இல்ல, அது அவங்க நொண்டிச்சாக்கு சொல்றாங்க, தான் செய்த தவறுக்கு நியாயம் சொல்றாங்க.